இப்படி கண்ணத்தோட கண்ணை வச்சுட்டு அம்மா பாலுமா அப்படின்னு கேக்குறது குழந்தை. உடனே யசோத மாத்திரு வாத்சல்யத்தோட கண்ணே பால் வேணுமா அப்படின்னு கண்ணனை மடியில விட்டுன்னு பால் கொடுத்துட்டே இருக்கா. திடீர்னு அடுப்புல வச்சிருக்கிற பால் பொங்கறது. அடுப்புல வச்சிருக்கிற பால் பொங்கறதேன்னு பட்டுன்னு கண்ணனை இறக்கி விட்டுட்டு உள்ள ஓடுறா. இது கோவமா கிருஷ்ணனுக்கு. அங்க இருக்கிற பானைய உடைச்சான், தயிரை கொட்டினான், கயிறை அறுத்தான், மத்த முறிச்சான். அந்த வெண்ணைய மட்டும் எடுத்துட்டான். தயிரிலேயே நடந்து நடந்து போறான். தயிர் தோஞ்ச பாதத்தோட அங்க போய் ஒரு உரலாம். கண்ணனுக்கு புத்தி சாத்துரியம் அதிகம், அதனால ரொம்ப கிரியேட்டிவா விளையாடுவான். விளையாடுறது முத கொண்டு கண்ணன் இடத்துல இருந்தான் கத்துக்கணும். அந்த உரல் அப்படி கவுத்து போட்டதுமே ஸ்டூலா மாறிடுது. அதுல உக்காந்துட்டான். மிருஷா ஸ்ருஹு பொய் அழுக வச்சுண்டு ஸ்வர அழுக அழறானான். அங்கேருந்து யசோத வந்தா. வந்து பார்த்தா கயிறெல்லாம் அருந்து கிடக்கு, மத்தெல்லாம் முறிஞ்சு கிடக்கு, தயிரெல்லாம் கொட்டி கிடக்கு. எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிச்சுட்டா. ஏன்னா தயிரிலேயே நடந்து நடந்து போயிருக்கான் இல்லையா. அந்த பாத சுவடு கோகுலாஷ்டமிக்கு எழகோலம் போட்டது போல தயிராலேயே கோலம் போட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அந்த துப்பாரேன் பார், இந்த விஷமத்துக்கு ஒரு எல்லை இல்லையா, உன்னை பிடிக்கிறேன் பார் அப்படின்னு யசோத ஓட, கண்ணன் ஓட, யசோத துரத்த, கண்ணன் துரத்த. தியாகராஜ சுவாமி பாக்குறார், யசோத பிடிக்க முடியுமா என்ன, பிடிச்சுட முடியுமா இந்த பரம்பொருளை? நெந்து வெது குதுர நே நெந்து வெது குதுர